எனர்ஜி ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய மார்ச் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது கூடவே நம்மளோட மந்த்லி ரீடிங்ல லார்ட் கணேஷாவோட பிளெஸ்ஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க இந்த மந்தோட ஸ்டார்டிங் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நியூ ஸ்டார்ட்டுக்கே உண்டான ஏஞ்சல் நம்பர் 1111 கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில ராபிட் 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 சந்தோஷமா மனசுல ஹாப்பியா ராபிட் 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 அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை மறக்காம சாண்ட் பண்ணுங்க. எதுக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் 1ஆம் தேதி காலையில ஞாபகமா எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஸோ அந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்றப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். எதிர்பார்க்காத மேஜிக் நம்மளை சுத்தி கிரியேட் ஆகும். ஒரு நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்மளோட காதுகளுக்கு வரும். ஸோ நல்ல விஷயத்த ஈர்க்கிறது, நம்ம சந்தோஷமா நம்மளோட மைண்டை வைக்கிறப்ப தானா அந்த ஹாப்பினஸ் நம்ம கிட்ட தாவி ஓடி வரும். முயல் குட்டி தாவி நம்ம கூட ஓடி வந்து பிடிச்சிட்டா எப்படி இருக்கும், சாஃப்டா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க மைண்ட்ல வச்சு ராபிட் 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 ஸ்விட்ச் வேர்ட் மறக்காம 1ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை காலையில சொல்லுங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்கு. 1ஆம் தேதி விடிய காலையில 4:30 to 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்கு. இந்த ஹீலிங் செஷன் உங்களோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான செஷனா இருக்கும். நிறைய பேத்தோட லைஃப்ல ஒரு பிரம்மாண்டமான சேஞ்சஸ்லாம் வந்து அவங்களோட லைஃப்ல இத்தனை நாள் பண்ணின ஹீலிங் செஷன்ல இருந்து பார்த்துருக்காங்க. அவங்களோட ரிவ்யூஸ்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் வேணும், அதனால இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும், எனக்கு இந்த கான்டாக்ட் எல்லாம் இருக்கணும், பெரிய பெரிய கான்டாக்ட் இருந்தால் தான் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல. என்னோட ஒரு என்னன்னா, நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஒர்க் பண்றீங்க, எதுவா இருந்தாலும் சரி, எந்த கான்டாக்ட்ஸையும் நம்ம தேடி போய் கண்டுபிடிக்கணும்னா தேவையே இல்லை. நீங்க உங்களோட கான்டாக்டை யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுங்க, யூனிவர்சல் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் பண்ணுங்க. தானா எல்லா கான்டாக்ட்ஸும் உங்களை தேடி வரும், உங்களை அட்ராக்ட் பண்ணி வரும். நீங்க எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தீங்கனாலும் உங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி கிரியேஷன் எல்லாம் பண்றது பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற கைடன்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஈஸியா வந்து கனெக்ட் ஆகிக்கும். 1ஆம் தேதி காலையில ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணிடுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் த்ரூவாவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மந்த்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மந்த்துக்கு உண்டான கைடன்ஸா இருக்கும். இப்போ நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு
உங்களோட பவரை காட்டக்கூடிய டைம் இப்போ வந்துருச்சு. சில இடத்துல வந்து நீங்க சொன்ன விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணாம இருந்தவங்க, நீங்க சொல்றது தான் கரெக்ட், நீங்க சொல்லுங்க, நீங்க ஐடியா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி உங்களை தேடி வருவாங்க. நீங்க ஐடியா சொல்லுவீங்க. உங்களோட ஐடியாவை அவங்க கை கட்டி நின்று கேட்டு அதை அக்செப்ட் பண்ணி போவாங்க. ஏன்னா நீங்க சில விஷயங்கள் சொல்லி அவங்க கேட்காம போய் அவங்களோட லைஃப்ல, அது உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கலாம், நீங்க சொன்னதை வந்து மதிக்காம போய் அதனால சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அச்சோ இவங்க சொன்னது அப்பவே கரெக்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சிலர் உங்ககிட்ட வருவாங்க. இந்த டைம் நீங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். அதை வந்து ரொம்ப சாந்தமா கை கட்டி கேட்டு நின்று வாங்கிட்டு போவாங்க. உங்களோட ஆரா இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஆரா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆரா நல்லா இருக்கு. இந்த ஆரா நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு ரீசன் வந்து கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டடா இருப்பீங்க. நீங்க அப்படி இல்லாம ஆரா வந்து அவ்வளோ ஈஸியா நமக்கு பிரைட்டா இருக்காது. அதாவது நீங்க ஏதாவது கோயிலுக்கு போயிருந்திருப்பீங்க, ஒரு கடவுள் வழிபாடெல்லாம் டீப்பரா இருந்திருக்கும், ரொம்ப திடீர்னு நம்பிக்கை வந்து பயங்கர ஜாஸ்தியா இருந்திருக்கும் சில விஷயங்கள்ல. ஸோ ஏதாவது மெடிடேஷன் ப்ராக்டிஸோ இல்லை ஹீலிங் ப்ராக்டிஸோ ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் நீங்க பண்றீங்க, அதனால உங்களோட ஆரா பிரைட்டா இருக்கு. அதனால உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆரா பிரைட்டா இருக்க ஒரே ஒரு காரணத்தினால உங்களுக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்குது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பார்த்து உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை ரோல் மாடலா வச்சுக்குவாங்க. சரி, காலையில எந்திரிச்சு இவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, நம்மளும் இதே மாதிரி பண்ணணும், இவங்க வந்து இதெல்லாம் பண்ணாங்களே இவங்கள மாதிரியே நம்மளும் வந்து பண்ணணும் அப்படின்னு அப்படியே ஒரு காப்பி அடிக்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களை பார்த்து பண்றதுக்கு உண்டான எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனா இருக்கீங்க. இப்ப யார் இதை பாக்குறீங்களோ நீங்க தான் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களை சுத்தி இருக்க மக்களுக்கு. உங்களோட வேண்டுதல், உங்களோட வழிபாடு இதெல்லாம் பெரிய பாதுகாப்பா இருக்கு. ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களோட முடிவுகள் தான் ஒரு பெரிய முடிவா இருக்கும். நீங்க அதுக்கு பெர்ஃபெக்டான முடிவு எடுத்து கொடுப்பீங்க. அந்த பொருள் ரீதியா அட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ்லாம் வரக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் வந்து இந்த இடத்துல ஹாப்பியா இருப்பாங்க. சொல் பேச்செல்லாம் வந்து கேட்கக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க வந்து இந்த டைம்ல படி, இந்த டைம்ல தூங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அடம் பண்ண குழந்தைங்க கூட இல்ல இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நம்ம கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கேட்டுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த மந்த் வந்து கிரீன் கலரோட எனர்ஜி பயங்கர ஃபேவரபிளா இருக்கும். அது பண ரீதியான விஷயங்களுக்காக நீங்க வந்து ஏதாவது கலர் யூஸ் பண்ணணும், அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா கிரீன் கலரோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த மந்த் கனெக்ட் ஆகக்கூடிய நம்பர் 369. 369ஓட பேட்டர்ன் எது வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அப்படியே அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். 369 பத்தி நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது ஒரு ராசியான நம்பரா இருக்கும், கிரீன் கலர் ராசியான நம்பரா இருக்கு. ஸோ நீங்க ஒரு பண ரீதியான ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல கிரீன் கலர் பென்ல 369 எழுதுங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ் எழுதுங்க. அது காலையில 3 வேளை 6 டைம்ஸ், மத்தியானம் நைட்டு 9 தடவை. இது நீங்க எழுதினாலும் சரி, சொன்னாலும் சரி, எப்படி வேணாலும் இந்த 369 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இது பணத்துல உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையையும் அது கிடைக்கக்கூடிய லக்கையுமே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இப்ப நீங்க வீடு வந்து ரெனோவேஷன் பண்றீங்க, வீடு வந்து ஏதாவது கிளீனிங், பெயிண்டிங், வீட்டுல சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த மந்த் அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் சரி பண்ணிடுவீங்க. அதாவது ரொம்ப நாள் ரிப்பேரா இருந்த விஷயத்தெல்லாம் இந்த வாரம் வந்து சரி பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவும் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். அப்பாடா இப்ப இந்த வேலை முடிஞ்சுதே அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியா இருக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கு. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க திருப்பி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கிற மாதிரி இருக்கும். சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அது உங்களுக்கு சாதகமா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வந்து நீங்க போடணும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம்.
நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினைச்சவங்க இந்த மந்த் வந்து நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது ஸ்லோவா நீங்க அந்த விஷயத்தை எடுத்து நடத்தி போனாலுமே வந்து பயங்கர ஸ்டெடியா இருக்கும். அதனால நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அதை சாதிக்கிறதுக்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸை வந்து இவரோட விநாயகரோட கூடயே உங்ககிட்ட இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அதை பொறுமையா எடுத்துட்டு போறாரு. பட் ஓவராலா உங்களுக்கு சக்சஸ கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆயிடும். உங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்காக எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி ஹாப்பியா இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிடுவீங்க. மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த மந்த் வந்து ரொம்ப நல்லா மனசு விட்டு பேசுவீங்க. உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட மனசு விட்டு ஓப்பனா பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்க கூட இருக்கவங்களும் வந்து உங்ககிட்ட அந்த ஓப்பன்னஸை காட்டுவாங்க. அந்த மனம் திறந்து பேசக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு மனசை பயங்கர திருப்திப்படுத்தும். ஸோ விநாயகர் வந்து உங்க கூட வந்து எதுக்காக மெயினா பிளெஸிங்ஸ் ஜாஸ்தி கொடுக்குறாருன்னா நீங்க பொறுமையா நடக்குது இந்த வேலை எங்கடா சீக்கிரம் முடியலே அப்படின்னு நினைக்கிற இடத்துல பொறுமையா நடந்தாலும் அதோட சக்சஸ் ரேட்டை கூடிய சீக்கிரத்துல காட்டக்கூடிய எனர்ஜில தான் இப்போதைக்கு இருக்காரு. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போ நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு சில விஷயத்த நினைச்சு ரொம்ப ஒரு ஈர்ப்பு வரும். உங்களுக்கு சில நேரங்களில் வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகும். இது வந்து பண்ணவே வேண்டாம், இது நமக்கு சரியில்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வந்து திருப்பி திருப்பி போய் அதை பண்ணலான்ற மைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது சில விஷயங்கள் வந்து தவறான விஷயங்களா இருக்கு, தவறான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும், தவறான ஒரு பிஹேவியரா இருக்கும். இல்ல ஒரு பொருள் வந்து வேண்டாம், இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா இப்ப டாக்டர் இது சாப்பிட வேண்டாம் ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படின்னா அது மேல ஓவரா டெம்ப்டிங்கா இருக்கிறது, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து சஃபர் ஆகிறது, இந்த மாதிரி அந்த டெம்ப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இப்போ உங்க கூட பேசாம இருக்காங்க, பழகாம இருக்காங்க, இப்ப லவ்வரா இருக்காங்க அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மந்த் எல்லாம் கொஞ்சம் அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்டா விடுங்க. அவங்களா தானா வருவாங்க. நீங்க போய் ரொம்ப கேட்கறது வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணுதே தவிர அவங்களோட மைண்ட் வந்து அந்த லவ்வா மாறுறது இல்லை, அந்த பாண்டிங் உருவாக மாட்டேங்குது. தேவையில்லாத ஒரு டார்ச்சர் ஆகிற மாதிரி இருக்கு. அது இன்னும் விலகி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, அப்படியே குருவி பிடிச்சி போட்டு அடைச்சு வைக்கிற மாதிரி இருந்தா அது வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதை தானா பறக்க விடுங்க. அது பாட்டுக்கு பறந்து போயிட்டு நம்மளை தேடி லவ்னு இருந்துச்சுன்னா தேடி நம்ம கிட்ட வருவாங்க. அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கு.
படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைமா இருக்கு. நல்லா படிப்பாங்க, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க படிச்சதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறது, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க படிச்ச நாலேஜை நீங்க கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை அடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயங்கர கிராட்டிடியூட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த பையன் தான் வந்து நல்லா தான் சொல்லி கொடுத்தான் எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களோட ஒவ்வொரு கைடன்ஸும் ஒரு குடும்பத்துக்கே நல்ல ஒரு பெரிய கைடன்ஸாக அமையும். அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட பிளானிங்லாம் பண்ணுறீங்க, வெளியூர் போகிறது, வெளிநாட்டு பயணம் பிளானிங்லாம் ரொம்ப வந்து தெளிவாக இருக்கும். நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போகிறவங்கலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் அந்த இடத்துல இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த வரவேற்பு இருக்கும். பட் நீங்க வந்து இன்னும் உங்களோட பிளானிங்கை நான் இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிக்காம போறது ரொம்ப பெட்டரா இருக்கு. உங்களுக்கு வந்து கடவுள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கு. யூனிவர்சல் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னா இப்போ வந்து நீங்க பாபா டிவோட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாபாவை நீங்க ரொம்ப வேண்டி வழிபடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க போற இடங்கள் எல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் சைன் வந்து கனெக்ட் ஆகும். பாபா தெரிவாரு, பாபாவோட பாட்டு வந்து கேட்குற மாதிரி இருக்கும், பாபா மாதிரியே யாரையாவது பார்ப்பீங்க. இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு நீங்க போற இடத்துல தெரியும். இதே வந்து நீங்க முருகன் வழிபாடு பண்றவங்க அப்படின்னா அப்படியா இருக்கவங்களா இருந்தா வேல் பார்ப்பீங்க, முருகனை பார்ப்பீங்க, சேவல் பார்ப்பீங்க, முருகனோட போட்டோ பார்ப்பீங்க, மயில் பார்ப்பீங்க, மயிலிறகு பார்ப்பீங்க. இந்த கனெக்ஷன் வந்து இப்போ ஒரு 5-6 பேர் சேர்ந்து போறீங்க அப்படின்னாலும் உங்க கண்ணுக்கு மட்டும் இது எல்லாமே தெரியும். உங்களுக்கு மனசுக்கு மட்டுமே புரியும். இதை நீங்க யார்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க யார்கிட்டயும் சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சு நீங்க வந்து அதுபடி அந்த வழி நடத்துல அந்த வழிகாட்டுதலை அக்செப்ட் பண்ணி போனீங்கன்னாலே போதும். உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே ஜீசஸ் வந்து வேண்டுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேயாவது அந்த பிளஸ் சைன் தெரியறது, ஜீசஸோட போட்டோ தெரியறது, ஸோ அவரோட வார்த்தைகள் எல்லாம் எங்கேயாவது கார்லையோ எங்கேயாவது எழுதியிருக்கிறத வந்து பார்க்கறது, அந்த மாதிரி உங்களோட நீங்க என்ன ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல இருக்கீங்களோ அந்த கனெக்ஷன் உங்களுக்கு இந்த மந்த் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு. ஸோ சில விஷயம் வந்து உடனே நடக்கலை அப்படின்னா அது உங்கள் நல்லதுக்காக தான் நடக்காமல் இருக்குது. அது வந்து பொறுமையாக கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த நடக்கிறதுக்கு வந்து ஏன் இப்போ நடக்காமல் இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் புரிய வைக்கவும் செஞ்சிடும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த வாரம் இந்த மந்த்து ரொம்ப பாசிட்டிவான அவுட்லுக்காக இருக்கும் உங்களோடது. நீங்கள் ஒவ்வொன்றும் பார்க்குற பார்வை வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் வந்து இப்படியெல்லாம் திட்டுவீங்களே, நீயா இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிற அப்படின்ற அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்க நினைப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து பல விதத்தில் வந்து நீங்கள் எல்லா கண்ணோட்டத்துலேயுமே நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா கண்ணோட்டத்துலேயுமே பார்த்து அதுலேருந்து கரெக்டான பாயிண்ட்டை எடுத்து சொல்லுவீங்க. பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு புரிதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த வாரம் உங்களோட இதான் நீங்க படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒரு பேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல வந்து அது கம்ப்ளீட்டா உங்களோட மைண்டுக்கு வந்து போயிடும். அந்த அளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு. வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனால நிறைய இடத்துல வந்து அமைதி ஆயிக்குவீங்க. ஏன்னா வந்து பெரிய வார்த்தைகள் வந்து படபடன்னு பேசாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க வந்து அமைதியா
இருந்துட்டு போயிடுவாங்க. ஏதாவது ரொம்ப கோவம் வருது, ரொம்ப பாதி நாலேஜ் இருக்கு அப்படின்னா தான் வந்து ரொம்ப கோவத்துல கசாமுசான்னு எதையோ ஒண்ணு பேசி உளறி வச்சிருவாங்க. பட் நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நிறைய புரிதல் இருக்கனால இருந்துட்டு போகுது, நடந்துட்டு போகுது, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு புரிதல்ல போவீங்க. அதனால உங்களோட மன அமைதிக்கு நீங்களே வந்து வழிகாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் உங்களை வந்து ஹீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்களே ஒரு பெஸ்ட் ஹீலர். உங்களாலேயே உங்களை ஹீல் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு கிரேட் எனர்ஜி உங்களுக்கு இருக்கு. உங்களோட திறமை வந்து உங்களுக்கே தெரியாம இருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய என்னால வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, என்னால இவ்வளவு அமைதியா கூட இருக்க முடியுமா, என்னால கூட மெடிடேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்களே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இந்த மந்த் வந்து ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களாலேயே உங்களுக்கு ஏற்பட்டுக்கும். ஸோ அது வந்து லைஃப்லேயே இருக்கிற பெஸ்ட் பார்ட்டு. யாரையுமே எதுக்குமே நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நோ வரிஸ். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்களே திருப்தியா சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு லைஃபை லீட் பண்ணுவீங்க இந்த மந்த். சூப்பரா இருக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு ஓகே, நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு வந்துன்னா பண ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். உங்களோட பிளானிங் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப லைஃப்ல இதெல்லாம் வந்து எனக்கு நான் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கணும், இந்த காசு என்னோட அக்கௌண்ட்ல இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்ட்டு நீங்க உங்களோட லைஃப்ல சின்ன வயசுல நினைச்ச விஷயங்கள்ல முக்கால்வாசி இப்ப நீங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க. முக்கால்வாசி உங்களோட கையில இருக்கு. அதை நினைச்சு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துட்டு இருக்கு. நல்ல சாப்பாடு இருக்கு, உங்களுக்கு நல்ல ஹெல்த் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லதா இந்த டைம் அப்படியே பிரச்சனைகள் இருந்தது கூட அப்படியே பேலன்ஸ் ஆகிறது ரொம்ப நல்லா உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மந்த் எல்லாம் வந்து இன்னமுமே நல்ல சாப்பாடும், நல்ல பணம் வரவும், நல்ல குடும்ப ஹாப்பினஸும் இந்த மந்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாத்தையும் ஒரு பக்கமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் பண்ணுங்க, தேங்க்யூ சொல்லுங்க, இவ்வளோ விஷயம் நீங்க கிடைச்சதுக்காக. நீங்க வந்து உங்களோட லைஃப்ல என்னால இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி போட முடியலையே அப்படின்னு நீங்க நிறைய ஏக்கப்பட்ட நாட்கள்லாம் இருந்திருக்கு. இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எப்படி வந்து நீங்க ட்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை விட ட்ரிபிள் த டைம் சூப்பரா காசு போட்டு நீங்க ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க பழச வந்து கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டு இருக்காரு. டிவைன்லி ரொம்ப கைடடா இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. நீங்க சொல்ல இன்னும் அதோட பெருக்கம் வந்து இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. உங்களுக்கு வீடு வாங்கறதுக்கான அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்குண்டான ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு வந்து கரெக்டா மணி சேர்த்த ஆரம்பிப்பீங்க. ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கிறது ரொம்ப நல்லா அட்டாச்மெண்ட்டோட கிடைக்கும்.
இந்த டைம்ல நீங்க ரிலேஷன்ஷிப் வந்து சூஸ் பண்ற விஷயம் வந்து ரொம்ப கரெக்டா சூஸ் பண்ணுவீங்க. எந்த ஒரு டபுள் மைண்டும் இல்லாம கரெக்டா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுவீங்க. அவங்க ரொம்ப உங்களோட லைஃப்ல பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கு. 2 பேர்த்தோட ஏர்னிங்னால நீங்க சேர்ந்து ஒரு பொருள் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி சேர்ந்து சம்பாதிப்பீங்க. சேர்ந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு புது வீடு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்ல இப்ப வீடு இடமாற்றம், வாடகை வீடே வந்து இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த இடமாற்றம் வந்து பண்றதுக்கு அந்த சான்ஸே ஏற்படாம இருந்ததெல்லாம் சான்சஸ் கிடைக்கும். இடமாற்றத்துக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த டைம் பீரியட்ல ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களோட குழந்தைங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ உங்களோட வீட்டுல வந்து பொண்ணுங்க, பசங்க, அண்ணன், தங்கச்சிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப பெட்டரா ஸ்ட்ராங் ஆகும். அவங்களுக்கு அவங்களே வந்து அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிறதும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம, டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களே பார்த்துக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட வீட்டுல வந்து நீங்க சொல்லாமலே உங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் ப்ராப்பரா அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சு ரொம்ப கிளீனா வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த வீட்டை ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட அதாவது உங்களோட முன்னோர்களோட சொத்து, அவங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்காக போட்டு வச்சிருந்திருக்காங்க. அதாவது அவங்க உங்களுக்கு ஒரு நிலம் வாங்கி வச்சிருந்திருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த மந்த் எடுப்பீங்க. அந்த அவங்க கொடுத்த விஷயத்தை வச்சு, உங்களோட முன்னோர்களோ அப்பாவோ தாத்தாவோ கொடுத்த விஷயத்தை வச்சு நீங்க நிறைய விஷயத்த வந்து சாதிச்சுக்குவீங்க. உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு, அப்பா கூட சேர்ந்து பண்றீங்க, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா இந்த மாதிரி சேர்ந்து பண்ணக்கூடிய ஃபேமிலி பிஸ்னஸா இருக்குன்னா அந்த ஃபேமிலி பிஸ்னஸை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த டைம்ல எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் டைமா இருக்கும். நீங்க ரொம்ப நாள் வந்து லேக் ஆகி இங்கேயே நின்னோம் அப்படின்றதெல்லாம் போய் ஒரு 3 to 4 months வந்து என்ன ஒரு பெரிய மாற்றமே இல்லையே, அப்படியே ஸ்லோவா இருக்கே அப்படின்ற விஷயம் எல்லாம் போய் இந்த மந்த் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் ஏற்படும். புது புது சாய்ஸஸ் எல்லாம் நீங்க எடுப்பீங்க, புது முடிவுகள் எடுப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரா அமையும் இந்த மந்த். இதுதான் நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு நல்ல அந்த பாண்டிங், ஃபேமிலிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும். குழந்தைங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்ல பாண்டிங் இருக்கும். அதுக்கு இவரோட பிளெஸிங்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே ஏஞ்சல்ஸ் மெசேஜ்லேயே அந்த பிளெஸிங்ஸ் இருந்தது. இவரோட பிளெஸிங்ஸ் மூலியமாகவும் அந்த ஃபேமிலி, குழந்தைங்க, சிப்ளிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அதெல்லாம் நல்ல பாண்டிங் இருக்கும். உங்களை கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா அவங்க கொண்டாடுவாங்க. அவங்க பக்கத்துல வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப விரும்புவாங்க. நீங்க அவங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க வந்து உங்களை ஒரு ஹக் பண்றாங்க குழந்தைங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க ரொம்ப அந்த டைம்ல பிஸியா இருக்காம எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. ரொம்ப உங்க கூட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. உங்களோட ஒரு சின்ன 5 நிமிஷம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், அது வந்து குழந்தைனா குட்டி குழந்தை மட்டுமே கிடையாது. நீங்க பெரியவங்க, உங்களோட பசங்க வந்து 30-40 வயசுல இருக்காங்க, உங்களோட பொண்ணுங்க 40-45 வயசுல இருக்காங்கனாலும்
அது உங்களுக்கு குழந்தை தானே. ஸோ அவங்க கூட அந்த ஒரு ஹக் பண்ணி அந்த சின்ன பாண்டிங் ஒரு கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த டைம்ல ரொம்ப மச் நீடடா இருக்காங்க. உங்களோட பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க பெத்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட குழந்தைங்களா இருந்தாலும் சரி. ஸோ இந்த பாண்டிங்க்கு உண்டான டைம் பீரியடா இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களை அறியாம நிறைய பிளெஸிங்ஸை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது நீங்க வந்து சில நேரங்கள்ல வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த வேலை எனக்கு கிடைக்கும், இந்த விஷயம் எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பிளெஸிங்ஸ் வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஹாப்பினஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலியா சேர்ந்து நீங்க வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, வீட்டுல பண்ணுங்க, இல்ல கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களோட குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டிலேயே கும்பிட்டாலும் ஓகே, ஒரு பூஜை பண்ணீங்கன்னாலும் ஓகே, நீங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்க அங்க ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் ஓகே. அந்த பிளெஸிங்ஸ்லாம் அவர் வாரி வழங்குறாரு. எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த டைம்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலோட கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்க போகுது இந்த மாசம். ஸோ நீங்க நல்ல விஷயம் நல்லா சிரிச்சு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு பிரதிபலிப்பா வருது. ஸோ கண்ணாடி பிரதிபலிக்குது அப்படின்னா சிரிச்சா மட்டும் பிரதிபலிக்காது, முறைச்சாலும் பிரதிபலிக்கும், கோவப்பட்டாலும் பிரதிபலிக்கும். ஸோ நீங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த மாசம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண பாருங்க. ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து இன்னும் நம்மள விகாரமா காட்டும்ல. கோவப்பட்ட நம்ம மூஞ்ச போய் பார்த்தா எப்படி இருக்கும், கேவலமா இருக்கும்ல. அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்லாம் உங்களுக்கு திருப்பி வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஈஸியா காமா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அது நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது. இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மந்தோட கைடன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் ரீடிங்ல பார்க்கலாம். அப்புறம் 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன்ல யாரெல்லாம் வரீங்களோ அங்க வாங்க. அங்க மேஜிக் வந்து நம்ம சென்ஸ் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரெல்லாம் இந்த ரீடிங் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.